வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான ஒரு முக்கியமான தகவல். அனைவரும் தவறாமல் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது பொதுவாக நம்ம அனைவருமே மொபைல் ஃபோன் பயன்படுத்தி வரோம். இன்றைய காலகட்டத்தில் எல்லாருக்கிட்டையுமே மொபைல் ஃபோன் இருக்குது. மொபைல் ஃபோன் இல்லாத ஆளுங்களே கிடையாது. ஆனால் மொபைல் ஃபோன் நம்ம பயன்படுத்துறதுல ஒரு சில சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பல வகையான சிம் கார்டு யூஸ் பண்ணுறோம். மொபைல் ஃபோனில் ஏர்டெல், ஜியோ, வோடாஃபோன் அந்த மாதிரி நிறையா சிம் கார்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். இதை நம்ம யூஸ் பண்ணும்போது மொபைலில் இந்த ஒரு குறிப்பிட்ட எண்ணை நம்ம டயல் பண்ணக்கூடாது அப்படின்னு மத்திய அரசு இதை சொல்லியிருக்காங்க. அது என்ன எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, *401#, அதாவது *401#. இந்த எண்ணை நம்ம தொடர்பு கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்பருக்கு நம்ம தெரியாமல் கால் பண்ணிட்டோமோ, இந்த நம்பரை போட்டு நம்ம இது பண்ணிட்டோம்னா, நம்மளுக்கு வரக்கூடிய இன்கமிங் கால் எல்லாமே வேற ஒரு ஆளுகளுக்கு மாற்றப்படும், கால் ஃபார்வேர்ட் ஆகிவிடும் கூறியிருக்காங்க. அதனால் இந்த நம்பருக்கு யாருமே கால் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அரசு இதை அவசர தகவலாக அனைவருக்கும் சொல்லிட்டு வராங்க. அதாவது உங்களுடைய கால் வேறு யாருக்காக மாற்றி விடப்படும் அப்படிங்கிற வகையில் அரசு இது எச்சரிக்கையாக அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யாரும் இதை ட்ரை பண்ண வேணான்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இதனால் உங்களோட எல்லா டேட்டாவும் அவங்களால எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதுதான் மக்களே இப்போதைக்கு பயனுள்ள தகவல். தயவு செஞ்சு இந்த நம்பருக்கு யாரும் கால் பண்ணாதீங்க. *401# இந்த நம்பருக்கு யாரும் கால் பண்ணாதீங்க. அவ்வளோதான் மக்களே. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். I don't understand your jokes, man. Because it's not a joke. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக subscribe விடுற அந்த மனசு இருக்க, அதான் கடவுள்.